ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்யதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமः. ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை. மம காரியம் சாதய சாதய. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் கேஎஸ்வி சிவாகம பாடசாலையின் தலைமை பொறுப்பாளராக பணி செய்ய குருவருளும் திருவருளும் வாய்ப்பளித்திருக்கிறது. அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் செய்த தை அமாவாசை திருநாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே என்னும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நடைபெற உள்ளது. அபிராமி சமயம் என்னும் நூல் வெளியீடு மக்கள் மத்தியில் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து அதன் அடுத்த கட்டமாக இச்சிறப்பு தொடர் சொற்பொழிவு திட்டமிடப்பட்டுள்ளது. இச்சொற்பொழிவுகள் கேஎஸ்வி பாடசாலை யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். யூடியூப் லிங்க் பெறவும் அபிராமி சமயம் குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும் எங்களின் அபிராமி பட்டரின் அந்தாதி குடில் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை. மம காரியம் சாதய சாதய. நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் செய்த தையம்மாவாசை நாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே என்னும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நான் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வாக்கியம் என்ன அப்படின்னா, தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அப்படின்னு. தீங்கில்லையே அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம், ஒரு கெடுதலும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒன்று கூட அப்படின்னா அப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. நிறைய பிரச்சனை இருக்குது மனுஷனுக்கு, அதில் ஒன்று கூட ஒரு பிரச்சனை கூட இருக்காது அப்படின்னு அர்த்தம். இப்போ தொழுவார்க்கு அப்படின்னா தொழுதல்னா என்ன? இப்போ ஒரு மனுஷன் சாப்பிட்றான், உண்ணுவது ஒரு செயல், தூங்குறான், உறங்குவது ஒரு செயல், அப்படி தானே? அது மாதிரி தொழுவதுன்னா என்ன? இது ஒரு செயல் தானே தொழுவது அப்படின்னா. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, கோயிலுக்கு உள்ளே போய் கைகளை கூப்பி இறைவன் முன் நிற்கின்ற அந்த பண்பை தொழுவது என்று கருதுகிறோம். சில பேர் என்ன நினச்சிட்டுருக்கா, தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு செட்டு இதெல்லாம் வாங்கி போய் சாமிகிட்ட கொடுத்து நம்மளுடைய பேர் நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி நம்மளுடைய பிரச்சனைகளை முன்னாடி சொல்லி அதை தீர்ப்பதற்கு உரிய இடமாக இந்த தொழுகின்ற செயலை நினைக்கிறார்கள். சில பேர் என்ன நினைச்சிருக்கா, அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பொட்டு போட்டு பூ சாத்தி அந்த மாதிரி பூஜை முறைகளை தொழுவது என்று நாம் நினைக்கின்றோம். இதெல்லாம் தொழுவது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அபிராமி பட்டர் என்ன சொல்கிறார், ஆமலமும் தொழுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆக்குள்ள தான் பெரிய ரகசியம் அடங்கி இருக்கு. என்ன அர்த்தம்னா, 24 மணி நேரமும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது இறையருளாலே செய்யப்படுகிறது என்று உபாசகன் நினைக்கிற பொழுதுதான் ஆமளவும் தொழுவார் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. என்னுடைய பிறப்பாக இருக்கட்டும், என்னுடைய வளர்ப்பாக இருக்கட்டும், என்னுடைய துக்கமாக இருக்கட்டும், என்னுடைய சௌக்கியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது அம்பாள் தான் காரணம் அப்படின்னு எதை நினைச்சாலும் காலம்பரை எழுந்து கண் மலர்ந்தது முதல் தூங்க போகிற வரைக்கும் அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி எந்த காரியத்தை செஞ்சாலும் அம்மா தாயே பார்த்துக்கம்மா அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய அந்த பண்பைத்தான் ஆமளவும் தொழுவார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாருங்க, அது மாதிரி 24 மணி நேரமும் தொழ முடியுமா நம்மளால்? அப்புறம் என்ன நினச்சாரோ என்னவோ தெரியல,
24 மணி நேரமும் அம்பாளை தொடர்றது சாத்தியமில்லை. ஏன்னா அவாவா வேலையை பார்க்கணும். வாழ்க்கைக்காக சாமி கும்பிடுறோம், சாமிக்காக வாழலை. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போ வாழ்க்கையை நல்லபடியாக வாழறதுக்காக ஏதோ சாமி கும்பிடுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சில நேரம் நம்ம கும்பிட்டு ஆரம்பிக்கும்போது தொழலாம். இல்லை அந்த வேலை முடியும் போது ஒரு தேங்க்ஸ், ஒரு நன்றி ஒன்று சொல்லலாம் கடவுளுக்கு. அவ்வளோதான். நான் சாமியே நினச்சிருந்தா மற்ற காரியம் தயார் பண்ணுறது. அதனால் சொல்கிறாரு, அல்லும் பகலும் தொழுமவர்க்கே. அந்த ஆமலவும் தொழுவாருங்கிறது சன்னியாசிக்கு சொன்னது. அப்போ அல்லும் பகலும் தொழுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகல்னா சூரியன் உதிக்கிற பொழுது, அல்லு சந்திரனுடைய உதிக்கக்கூடிய பொருள், ராத்திரியிலையும் பகல்லையும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாலாம், காலம்புரை எழுந்தோன்னா பள்ளியறை, கோயிலில் பள்ளியறை ஆகும்போது கோயில் பெரிய மணியை அடிப்பா. எல்லாரும் கோயில் உள்ள வரதில்லை. நான் சொல்கிறது அபிராம்பட்டர் காலம். அபிராம்பட்டர் காலத்தில் 395 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கு சுமார் 395 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவரை காலம்புரை அவரே பரிசாக இருக்கிற வேலையில் இருந்தவர். அவர் உள்ளே போனோன்னே அங்கே ஒரு 4-4:30 ஒரு மணி அடிப்பா. அந்த மணி அடித்தாச்சுன்னா கோயில் கதவு திறந்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ எல்லாரும் ஏந்திருக்கிறவா எல்லாரும் அந்த மணி சப்தத்தை காதில் கேட்ட உடனேயே கோயில் திறந்தாகிவிட்டது, ஆலயம் திறந்தாகிவிட்டது அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வருவா. அதனால் அவளுடைய தூக்கம் ஏந்திருந்த உடனேயே வீட்டு வாசலுக்கு வந்து அந்த கோபுரத்தை பார்த்து கையணி. அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கோபுரம் தான் பெருசாக இருக்கும். நமக்கு இந்த காலத்தில் இருக்க மாதிரி வீடு மறைக்காத, ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியிலேருந்து பார்த்தா கூட அந்த கோயில் தெளிவாக தெரியும். கோயில் கோபுரங்களை வைத்து திசை அறிந்த பண்புகளும் உண்டு. அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் ராஜகோபுரம். அந்த மாதிரி எல்லோரும் தூரத்தில் இருந்தபடியே காலையில் தொழுவா. அதே மாதிரி அவா வேலையை பார்ப்பா. தச்சு வேலை பார்க்குறவா தச்சு வேலை பார்ப்பா, உழவு பண்ணுறவா உழவு பண்ணுவா. அவளுக்கு என்னென்ன உத்தியோகம் இருக்கோ அதை பண்ணுவா. எல்லாரும் முடிச்சுன்னு திருப்பி படுக்க போகும்போது சாயந்தரம் ராத்திரி பள்ளியறைன்னு ஒன்று நடக்கும். அந்த பள்ளியறை முடித்தோன்னா ஒரு மணி அடிப்பா. இந்த மணிக்கு வித்தியாசம் இருக்குது. காலம்பர பள்ளியறை மணி வேற, ராத்திரி பள்ளியறை மணி வேற, ஆலய மணி, அதாவது மேலே பெரிய மணி. அது ஐயர் அடிக்கிற சின்ன மணி இல்லை. அந்த பெரிய மணியை அடித்தால் கோயில் சாத்திட்டாங்க, கோயில் பள்ளியறை ஆயிடுத்து அப்படின்னு, கோயில் மூடப்பட்டது அப்படின்னு ஒவ்வொரு பக்தனும் தான் உறங்க செல்லுவது போது அந்த மணியை கேட்டால் அவன் தூங்க போயிடுவான். அப்போ இறை நினைவில் ஆரம்பித்து இறை நினைவில் முடிக்கிறார்கள். மற்றபடி எல்லா விஷயத்தையும் அவனே பண்ணிக்கிறான். அதனால் சொல்லுவார், அல்லும் பகலும் தொழுமவர்க்கே. 24 மணி நேரம் சாமி கும்பிடுவா சன்னியாசி. காலம்புற ஒரு தடவை, ராத்திரி படுக்க போகும்போது ஒரு தடவை சாமி கும்பிடுறவா இல்லறத்தார்கள். மற்ற வேலையை செய்யணும். அதுக்கு அடுத்தது பாருங்கோ, துணையும் தொழும் தெய்வம்னு சொல்கிறார். தொழுதல்ங்கிற வார்த்தையை ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கோ. எப்போவாவது எங்கேயாவது நமக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் இரவு அச்சம், ராத்திரியில் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இறப்பச்சம், அடுத்தவர்கள் மரணத்தை குறித்த ஒரு பயம், அது எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, எதிர்காலம் இப்படி இருக்கே, என்ன செய்ய போகிறோம், ஒரு நல்ல செயலை ஆரம்பிக்க போகிறோம், அது தப்பு இல்லாத முடியணும் அப்படிங்கிற போது ஒரு சிறு பயம் மனிதனுக்கு தோன்றும். அப்படி பயம் தோன்றுகிற பொழுதெல்லாம் என் உடன் இருந்து உதவு அப்படின்னு எந்த இடத்துல உள்ளம் அஞ்சுகிறதோ, எந்த இடத்தில் நீ மேலும் செம்மைப்பட நினைக்கிறாயோ அந்த இடத்துல கடவுளை ஒரு நொடி நினைச்சுக்கோன்னு சொல்றாரு. அதனாலதான் துணையும் தொழும் தெய்வம்னார். அந்த இடத்துல ஒரு தொழுதல் போட்டார். எந்த காரியம் எப்போ பண்ணினாலும் சரி, அது நல்லபடியா முடியணும். நம்ம நினைச்சு செய்யற காரியம், அதனுடைய பலன் நாம என்ன நினைச்சோமோ அது வரணும். ஓடும் நினைச்சு குதிரையில கட்டுவான், அது படுத்துக்கும். ஓட மாட்டான்னு நினைச்சு சிட்பன்ல கட்டுவான், ஓடி போயிடுவான். நான் வேற எந்த நோக்கத்திலையும் சொல்லலை. அப்போ செய்கிறது ஒன்று, செய்கிற பலன் வேற ஒன்றா இருக்குது. நம்ம நினச்ச பலன் வியாபாரம் ஆகும்னு நினச்சி தொழிலில் பொருளை போடுவோம், சாயந்தரம் வியாபாரம் ஆகாது. அந்த மாதிரி ஒரு அச்சம் நமக்கு தோன்றுமாயின் உடனடியாக கடவுளை இழுத்து அதில் மாட்டி விட்டுரு. கடவுள் நினைவே அதோடு இணைத்து விடு, தொழுது விடு. அம்மா தாயே உன்னை நம்பி முதல் போடுறேன், சாயந்தரம் எடுக்கணும்னு நீ சொல்லு. அந்த கடைக்கு முதலாளியாக அவளையே நினச்சிக்கோ. நீ செய்கிற தொழிலை செம்மைப்படுத்தி தருபவள் அவள் என்று நினை, அது போதும். அவ கூட நிற்பா. அதனால தான் துணையும் தொழும் தெய்வம்னார். அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறார் பாருங்க, தோத்திரம் செய்து தொழுது.
அப்படின்னா. இந்த தோத்திரம் செய்து தொழுது அப்படின்னா நிறைய விஷயங்களுக்காக நம்ம சாமி கும்பிடுறோம். ஆனால் சில நேரங்களில் சாமிகிட்ட தவறான வரத்தை கூட கேட்டுருவோம். உலகியல்ல பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும், பிரச்சனை வரும். அப்போ அவன் அழியணும், எதிரி அழிஞ்சிடணும்னு நம்ம நினச்சி சாமிகிட்ட சில விஷயங்களை பிரார்த்தனை பண்ணிப்பான். அரசர்கள் காலத்தில் அதெல்லாம் இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, இவன் அழித்து அவன் வாழ்வான், அவன் அழித்து இவன் வாழ்வான். அப்படி செய்கிற ஒரு நிலை வரும். அந்த மாதிரி ஒருவரை ஒருவர் அழித்து வாழ்கிற அந்த பண்பை எல்லாம் கேட்காதீர்கள். அப்போ என்ன கேட்கணும் அப்படின்னா, தோத்திரம் செய்து தொழுது. அபிராமி அந்தாதி மாதிரி ஒரு 100 பாடல், அதில் எது சாமிக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு அவரே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பார். எதையாவது மாற்றி கேட்டு அதனால் இப்போ எதிரி அழியணும்னு கேட்டுறதை விட நான் வாழணும்னு 2 நல்லது வாங்கிட்டு போயிடலாம். இப்போ எதிரி அழியணும்னு கேட்டோம்னா எதிரி அழிவான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பாவமும் நமக்கு வரும். அம்பாள் ஒரு உயிரை கெடுத்து இன்னொரு உயிருக்கு நன்மை பண்ண மாட்டான். நம்மளை மாதிரி தானே அவன் உலகத்துக்கெல்லாம் தாயார் இல்லை. பெரியவன் சின்னவன் கூட சண்டை போடுவான். ஆனால் தாயாருக்கும் தகப்பனாருக்கும் ரெண்டும் அதே புள்ள தானே. உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை அண்ணா தம்பி சண்டை, அதுதான் மகாபாரதம். பங்காளி சண்டை, கடைசியில் ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லாத போச்சுங்கிற மாதிரி 100 பேரையும். அதனால் தோத்திரம் செய்து தொழுது அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, சமய பாடல்கள் என்று தனியாக வரையறுத்திருக்கிறார்கள். அருளை பெற்ற அடியவர்கள், இறைவனாலே ஊரறிய ஆட்கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் வாயிலேருந்து இறைவன் பேசுகிறார். அப்படிப்பட்ட தோத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதையே கேட்டு தொழுது. நீ மாட்டுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கேட்காத. அபிராமர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவர், மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியாமுத்தி வீடுமன்றோ அப்படின்னு சொல்கிறாரு. நீ மாட்டுக்கு எதையாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி அம்பாள் நேரடியாக வந்துடுவா, இல்லை கருணையினால் வந்துடுவா. அப்படி வந்து அல்பத்தனமான பிரார்த்தனைகளை கேட்டு ஒரு மிகச்சிறந்த வரத்தை வீண் பண்ணிடாத. அதனால் தோத்திரம் செய்து தொழுது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ தோத்திரம் செய்து தொழுதுன்னா அபிராமி பற்றி தெளிவாக சொல்கிறார், நல்லன எல்லாம் தரும். இவ்வளோ அழகாக நமக்கு எடுத்து கொடுக்குறாரு பாருங்க. இந்த நல்லன எல்லாம் தருங்கிறது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியான்னு சொன்னார். ஒவ்வொன்றா கேட்டுன்னு வரோம். ஆனால் சில விஷயங்கள் நம்ம கேட்காம மறந்து போயிடுவோம். சில விஷயத்தை நம்ம கேட்க தெரியாது. சில விஷயம் அப்போ சூழல் வரும்போது தான் கேட்கக்கூடியது ஏற்படும். அதனால தான் நல்லன எல்லாம் தரும். அப்படிப்பட்ட தோத்திரங்களை பாராயணம் செய்து அதனுடைய பொருளை உணர்ந்து தொழு அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்தது பாருங்க, சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை தொழுமவர்க்குன்னார். இந்த இடத்துல அடியாரை தொழு அப்படின்னா இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டு ஊரறிய ஆட்கொள்ளப்பட்ட அடியார்களை தொழு. சாமி கும்பிட முடியலன்னாலும் அடியவர்களை வணங்கு அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்தது சொன்னார் பாருங்க, சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கோ அது மாதிரி சாமி கும்பிடுன்னு சொல்கிறார். ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை ஒவ்வொரு கோயில்களிலே வைக்கப்பட்டிருக்கிறது. பைரவருக்கு மல்லிகைப்பூ ஆகாது, விநாயகருக்கு அருகம்பில்லை சாத்து அப்படின்னு ஒவ்வொரு தேவதைக்கு தகுந்த மாதிரி நாள் விரதம் அதெல்லாம் தனியாக சொல்லியிருக்கா. அதெல்லாம் சொல்கிறார், சொல்லிய வண்ணம் தொழு. இந்த இடத்துல 2 வார்த்தை, சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவருக்கு. ஒன்று அடியாரை கும்பிட்டுரு அவா சொல்கிறபடி. ஆனால் இந்த அடியாருங்கிறவா யார் அப்படின்னா, இறைவியினாலே அடியவன் என்று சொல்லப்பட்ட அடியார்களை மட்டுமே இந்த இடத்துல மனசில் வச்சுட்டு இருக்கணும். அடியார்னா சாமி கும்பிடுறவா எல்லாரையும் நாம் நினச்சிக்க கூடாது. ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், காதிப்பொருபடை, கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர், இவரெல்லாம் அடியார். மாயா முனிவரும் மனிதரும் தேவரும்னு சொல்லுவார், அவர்களெல்லாம் அடியார். அவர்களெல்லாம் இறைவனாலே இறைவியினாலே ஆட்கொள்ளப்பட்ட அடியவர்கள். அப்படிப்பட்ட அடியவரை தொழு. ஆகமத்திலே சொல்லிய வண்ணம் தொழு. அபிராமி அந்தாதியிலே சொல்லப்பட்ட வகையிலே தொழு. ஏன் அபிராமி அந்தாதிக்கு மாத்திரம் சிறப்பு? அம்பாள் ஏற்றும்ட்டா அந்த ஸ்லோகத்தை. அம்பாள் தான் சொல்லியே கொடுக்குறா, பண்ணளிக்கும் சொல் அப்படிங்கிறார். அதனால் அம்பாள் தான் சொல்ல சொன்னா.
அதனால் அவ சொல்லி இருக்கக்கூடிய அபிராமியந்தாதியினுடைய பொருளை முழுவதுமாக உணர்ந்து அதிலே என்ன சொல்லி இருக்கிறதோ அதுபடி தொழுதால் நமக்கு பலன் விரைவாக கிடைக்கும். அதனால தொழுவதற்குரிய ரகசியத்தை மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது கடைசியில் சொன்னார் பாருங்க, இந்த விஷயந்தான் நமக்கு வரதில்லை, பாக்கியெல்லாம் வரும். ஆமலவும் தொழுவார் சன்னியாசி பார்த்துக்கிட்டோம், அல்லும் பகலும் தொழுவார், காலம்புற ஒரு தடவை நமஸ்காரம், சாயந்தரம் ஒரு தடவை நமஸ்காரம், அது கூட பண்ணிடலாம். நம்ம பயம் வரும்போதெல்லாம் சாமியை நினச்சிக்கலாம், நாராயணா, கோவிந்தா, என் ஐயா, சிவனே அப்படின்னு யாரை வேணாலும் சொல்லுங்க. அது வரை அபிராமி பட்டர் சொல்லும்போது அம்மான்னு தான் சொல்லுவார். உன்னையே அன்னையே என்பவர் உழைக்கும் பொழுது, நான் கஷ்டப்படும் போதெல்லாம் அம்பாளோட பேரை சொல்லுவார். அப்படி கூட வந்துடும். சொல்லிய வண்ணம் தொழுமடியாரைன்னா 100 ஸ்லோகம் தான் அபிராமி வந்தாரி, அதை கூட படிச்சுட்டு அதில் என்ன மாதிரி சொல்லலாம் அதெல்லாம் செஞ்சிடலாம். ஆனால் விரும்பி தொழுமடியாருங்கிறது மாத்திரம் வராது. ஏன் வராதுங்கிறீங்க அப்படின்னா, இது அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கணும். இந்த ஒரு வரியில் சிக்கல் வச்சுருக்கார். ஒரு குழந்தை ஒரு சாக்லேட்டை கேட்டு அதை நம்ம தொடர்ந்து வாங்கி கொடுத்தா அதை கரெக்டாக நம்மளை ஞாபகம் வச்சுக்கும். அந்த மாதிரி ஒரு சாமி நம்மளை விரும்பணும், நம்மளை சாமி விரும்பணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேண்டின்றது நடக்கணும். அந்த கோயிலுக்கு போய் நான் வேண்டினோன்னா அந்த காரியம் நடந்துருது அப்படின்னா நம்மளால விடவே மாட்டோம், இறுக்கி பிடிச்சிக்குவோம். அப்படி நாம் விரும்பி தொழுவதற்கு உமையம்மை அருள வேண்டும். அப்படி அருள்றது சாதாரண விஷயமா? அது வாய்ப்பே இல்லை. அப்படி வந்துருத்துன்னா மறக்கிறது சாதாரண விஷயமானா? விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்தும்பர். அப்படி ஒரு விருப்பத்தினாலே தொழு. அம்பாள்கிட்ட போனோன்னா இன்றைக்கி என்ன கொடுப்பா, அவளை ஏமாத்திடலாம், இன்றைக்கி எப்படியாவது வாங்கிட்டு வந்துடலாம், ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 2 கிரவுண்ட் இடத்த வாங்கிடலாம் அப்படின்னு தயவு பண்ணி நினைக்காத. நான் வேறு யாரையும் மனசில் வச்சுன்னு சொல்ல, உங்கள் பாதாரவிந்தங்களை வணங்கி வணங்கி மீண்டும் தலைமையில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்துட்டு ஒரு பெரிய விஷயம். அம்பாள் நம்மளை விட புத்திசாலி, நம்மளை விட உணர்வுடையவ, நம்ம பேரில் அவ்வளவு ஆசை. அவள் எந்த பொருளையும் வச்சுக்க போகிறதில்ல, அவளுக்கு எதுவும் தேவையில்லை, உனக்கு கொடுக்கறதுக்காக தான் வச்சிருக்கா. நம்ம தான் அதை வாங்கிக்கல. எதனால் வாங்கிக்கலன்னா அந்த விருப்பம் வரல. அந்த விருப்பம் கோயிலில் போய் அம்பாளை பார்க்கறதுக்கு 10 வருஷம் பாரியிலேருந்து ஒரு பையன் இன்னைக்கு வரான் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். வாசலை போய் பார்க்குறா, எப்போ வரா எட்டி பார்ப்பா, ஃப்ளைட்டில் இறங்கும்போது அங்கேயே பார்க்கலாமா அப்படின்னு பார்ப்பா. அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோடு அம்பாளை போய் பாரு. அந்த ஒரு உள்ள ஆர்வத்தை தான் விரும்பி தொழும்னு சொல்கிறாரு. ஒரு ஆசையோடு பார்க்காத. அந்த ஆசைங்கிறது வேற, விருப்பங்கிறது வேற. ஒரு தாய் குழந்தை பார்ப்பது போல அந்த குழந்தை தானாக அம்மாவுடைய முகத்தை பார்த்தா அப்படியே சிரிச்சிடும். 1000 பேர்கிட்ட குழந்தை மாறி மாறி வச்சுருந்தாலும் அதுக்கு விஷயமே தெரியலன்னாலும் இந்த கை குழந்தைன்னு சொல்லுவாள். அந்த குழந்தை அவன் அம்மாவை பார்த்தா அப்படியே துள்ளிண்டு ஓடும். அந்த மாதிரி ஒரு விரும்பி தொழு, அதுதான் ரகசியம். அப்படி விரும்பி தொழுவதற்கு அம்பாள் விரும்பும் வகையில் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அந்த அனுகிரகத்தை கேட்டு தொழு, அதுதான் ரகசியம். நான் உன்னை விரும்பி தொழுற மாதிரி பண்ணுமா, வேண்டாமை வேண்டும், உங்ககிட்ட வந்து எனக்கு எதுவும் வேண்டாம், நிறைவாக இருக்கே எனக்கே அப்படின்னு நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுமா, ரொம்ப புத்திசாலி இல்லை. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கணும் பார் மாணிக்கவாசர். உன் கையில் இருக்கிற குழந்தை மாதிரிமாண்ணா, நீ கீழே விட்டுருன்னு அந்த குழந்தை சொல்லுமா, இடுப்பில் இருக்கிற குழந்தை என்னை விட்டுறாதே நம்மகிட்ட சொல்லுமான்னு. எல்லா விஷயமும் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் அம்பாள் அதை புரிய வைக்கணும், நம்மளை விரும்ப வைக்கணும். அந்த ஒரு நொடி தான். அது மாதிரி என்னை நீ விரும்ப மாட்டியா, இந்த கண்ணு என்னை பார்க்காதா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கணும். அந்த ஏக்கம் வந்துருத்தான் அம்பாள் முன்னாடி வந்துடுவான். அவன் நிறைய வச்சுருக்கா, கொடுக்குறது தான் ஆள் தேடின்னு இருக்கா. அந்த விருப்பம் நமக்கு வரமாட்டேங்கிறது. ஏன்னா பொருள் மேலே உள்ள விருப்பம் இறைவன் மேலே வரமாட்டேங்குது. அம்பாள்கிட்ட போய் தனம் தரும்னு கேட்குறேன் பாருங்க, நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்போம். அப்போ அம்பாளையை தாண்டி அந்த பொருள் உயர்ந்ததாக இருக்கிறது, கேட்கப்படுகிற பொருள் உயர்ந்து விடுகிறது. அப்படி தானே அந்த விஷயத்தை சூச்சகமாக நமக்கு சொல்லி கொடுக்குறார். அம்பாளுடைய அன்பை நேசிடா, அம்பாளுடைய காலை இறுக்கி பிடிச்சிக்கோ, சர்வக்ஷேமமும் உனக்கு உண்டு அப்படின்னு அம்பாள் நேரடியாக வந்துடுவாள். அவள் வந்துட்டானா எல்லாம் வந்துடும், அதுதான் விஷயம். சமஸ்த க்ஷேமமும் வந்துடும். அந்த மாதிரி விரும்பி தொழ முயல்வோம். அந்த விருப்பத்தை அருள அவரிடமே பிரார்த்தனை
செய்வோம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.